ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இந்த ஈமானுக்குள்ள விஷயத்துல எங்க கல்பு ஈமான் இருக்குமா அது கல்புல நுழையணுமா. அது நாமெல்லாம் நினைச்சு போய் கடைகளை வாங்கி நுழைக்கலாதான், இறைவன் அதை நுழைக்கணுமா. அவ்வளவு பெருமதியானது ஒன்றதாக இந்த உலகத்துல எல்லாம் ஈமான வச்சிருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமான போதிக்கிறாங்க. ஈமான நாம எல்லாம் பேசணும், நம்ம எல்லாம் கேட்கிறோம், நாங்கெல்லாம் எங்களுக்கு மூமின் என்றோம். நிஜமா ஈமான் ஆயிட்டோம்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஹஸிபன் நாஸ் அயுத்ரகு யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா நாங்க ஈமான் கொண்டுட்டோம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாம் உற்றுவோம். ஈமான் கொண்டீங்களா, நீங்க ஈமான் கொண்டீங்களா, சரி நீங்க போங்கப்பா, நீங்க ஈமான் கொண்டீங்களா, நீங்க போங்க. அஹஸிபன் நாஸ், மனிதர்கள் நினைக்கிறார்களா அயுத்ரகு யகூலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன உடனே நாங்க விட்டுருவோம். வஹும் லா யுஃப்தனூன், வரிசையா ஒத்தரான்னு இல்லைங்க. ஈமான் கொண்டுட்டீங்களா, உன் பிள்ளையத்தா இப்ப ஈமானா, உனக்கு தீராத ஒரு நோயத்தாரன் இப்ப ஈமானா, உன் பிள்ளையெல்லாம் கொண்டு போய் கபரில் அடுக்கு இப்ப ஈமானா, உன் சொத்தை பறிப்பான்ல இப்ப ஈமானா, உன் மானம் பறக்கும் இப்ப ஈமானா. ஒவ்வொன்றாக பறிப்போம், அப்ப ஈமான் இருக்குதான்னு பார்ப்போன்றான்ல. ஈமான் என்பது நிஜமா இருக்குதுண்டா, அதுக்கு அர்த்தம் என்னண்டா, நம்ம பறி கொடுக்க தயாராகணும். ஒவ்வொன்றாக பறிப்போகும் என்ற நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். பறிப்போகிற நேரம் நாம் உறுதியாக நின்றா அதான் ஈமான். அப்படி இல்லைன்னா நாம் நமக்கு சொல்ல வேண்டியது ஈமான். எங்களால கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியல. இதுதான் மார்க்கம் என்று தெரிஞ்ச பிறகும் இன்றைக்கு மார்க்க அம்பலமாச்சு. ஒரு காலம் இருந்துச்சு, ஊர்ல உள்ள ஆலிம் சாட்டை போய் மார்க்கத்தை கேட்கணும், பக்கத்துல உள்ள மௌலிகிட்ட போய் கேட்கணும். இன்றைக்கு யாருமே இன்றைக்குள்ள 2K கிட்ஸ் 2000 ஆண்டுக்கு போற வந்தவங்க எல்லாம் போன்ல உள்ள ஆட்கள். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கு உள்ள மௌலவிட்ட கேட்கவே மாட்டாங்க, இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ் ஃபத்வா எடுப்பாங்க. வெளியில என்ன பண்றாங்க, அதனால இந்த கத்தம் ஃபாத்தியாலாம் அவுட்டேட்டா போச்சு, இந்த கபர் வணங்குறதெல்லாம் காலியா போச்சு. அப்படி இருந்தும் நான் யாருடைய கல்வையும் பரிசீலித்து பார்க்கவில்லை. அல்லாஹ் எனக்கும் அவர்களுக்கு ஈமானை நசீபாக்க வேண்டும், எங்களுக்கு ஈமானை அல்லாஹ் தர வேண்டும். அப்படி இருந்தும் எவ்வளவு தைரியம் இருந்தா நாங்க ஈமான்தாரிகள் என்று சொல்லிட்டு கபரை போய் வணங்குவாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இது இல்லப்பா மௌலூது இல்லைன்னு தெரிஞ்சும் அதைத்தான் நம்ம ஓதுவோம் என்று சொல்லுவாங்க. எங்க மூதாதையர்கள் யாராவது குர்ஆனை பேசினா ஊர் விட்டு விரட்டுவோம், ஹதீஸை பேசினா விரட்டுவோம், மானபங்கப்படுத்துவோம், எது சரி பண்ணுவோம்னு சொல்லுவாங்கடா. அந்த சகோதரர்கள் திரும்ப ஒரு முறை யோசிச்சு பார்க்கணும், கல்புக்குள் ஈமானா அல்லது ஆராபிகள் வந்து சொன்னார்களே ஆமன்னாண்டு, அல்லாஹ் சொன்னானே குல்லம் தூமினு, இல்லப்பா நீ ஈமான் கொள்ளலண்டு. அந்த கேட்டகரியா அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க. அதுக்காக நாங்கெல்லாம் மூமின் என்று மாறு தட்டல. ரப்பே அந்த ஈமானை எங்களுக்கு தாண்டி கெஞ்சிரும், எங்கள்கிட்ட இருந்து அதை எடுத்துறாத கெஞ்சிரும்.